கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பு, எண்ணெய், பெருங்காயம், வெந்தயம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவலுக்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு எல்லாம் போட்டு 5 விசில் விட போகிறேன். வாழைக்காய் வறுவலுக்கு கடாயில் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பெசரி விட்டுட்டு அதை பாருங்கள் சிறு தீயில் வச்சு வறுத்து எடுக்க போகிறேன். பருப்பு 5 விசில் வருதுங்க. இதை பாருங்கள் நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னொரு பொரியல் பார்த்திங்கன்னா மூக்கடலை, பக்கடா, உருளைக்கிழங்கு போட்டு பொரியலுக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த வாழைக்காய் வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயிலேருந்து அதை வழித்து வச்சுட்டு அதுலேயே எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சது போட்டுட்டு வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அது கூட அது வதக்கிட்டு நம்ம மூக்கடலை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் பருப்பு வெந்துருச்சு. அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம தாளித்து கொட்டி தண்ணி ஊற்றி கொதி விட்டு இறக்கணும். இதை பாருங்கள் நம்மளோட மூக்கடலை, பக்கடா, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சுட சுட வடித்த சாதம், அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் மூக்கடலை, பக்கடா, உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அப்புறம் காஞ்ச மிளகாய், உடச்ச கடல, தேங்காய் போட்டு சட்னி, அப்புறம் மதியம் வச்ச சாம்பார். இதுதாங்க இன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம் பையனுக்கு. லஞ்சு சாதம், சாம்பார் கலந்து வச்சுருக்கேன், வாழைக்காய் வறுவல், அப்புறமா மூக்கடலை, பக்கடா, உருளைக்கிழங்கு போட்டு பொரியல். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.